So hey my loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தக்காளி தொக்கு. சப்பாத்திக்கு சைட் டிஷ் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? எதுவுமே இல்லையா? சிம்பிளாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செய்கிற தக்காளி தொக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுலாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானா சோம்பு போடுங்க. சோம்பு வெடித்தோடனே வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோன்னே ரொம்ப செவக்க விட வேணாம். கண்ணாடி பதத்துக்கு வந்தோன்னே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிருங்க. நல்லா கொலன்னு வெந்து வரும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. அந்த எண்ணெய் பதம் மேலே வரும்போது மறுபடியும் கொஞ்சம் காளி மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் நல்லா வேக விட்டிங்கன்னா கொலன்னு கிரேவி மாதிரி வந்துடும். மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். சப்பாத்தி கூட தோசை கூட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பிடிச்சவங்களுக்காக பார்த்து சமைக்கும் போது சுமாரான சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.